ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஈரலும் நாட்டுக்கறி ரெண்டும் சேர்ந்து அரை கிலோ வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இன்னொரு தரம் மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் எடுத்துக்குவேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கரம் மசாலா, பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, பிரியாணியில் எல்லாம் போட்டுக்கணும். நம்ம ஹோல் கரம் மசாலாமே இதில் போட்டுக்கணும். கடாயில் வைக்காமல் நினைச்சி குக்கர்லேயே வச்சுருவேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சது இதெல்லாம் ஒரு கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்து சோம்பும் போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மட்டனுக்குமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா தான் குளிர்ச்சி. நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். நீங்கள் கம்பல்சரி சின்ன வெங்காயமே போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு அதுக்கு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி இதில் சேர்த்துறோம். அதனால பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா தான் குழம்பு நம்மளுக்கு என்ன செய்கிறோமோ அந்த டிஷ் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து மஞ்சள் தண்ணியில் மறுபடியும் நான் கழுவிட்டு தான் எப்போவுமே போடுறது. நான் கழுவிட்டு கடைசியில் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு தான் போடுவேன். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கிருமி நாசினி. அது கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கழுவிடணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவுனோம்னா தான் அந்த மட்டன், சிக்கன் எது வாங்கினாலுமே நான்வெஜ் ஐட்டம்குள்ளே அதில் கழுவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மட்டனா, ஈரல் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா கூட போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கி விடணும். எண்ணெயிலே வதக்கும் போது நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எண்ணெய் நான் ரொம்ப ஊற்றலை. ஏன்னா இது கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால ஒன்று. 2வது எண்ணெய் ரொம்ப நான் சேர்த்துக்கிறது கிடையாது, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது. அதனால் நான் வந்து எண்ணெய் கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன். அது ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம வதங்க விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் போதும். ரொம்ப ஊற்றணும் இல்லை, கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்ம செஞ்சோம்னா இதுவே தனி. நம்மளுக்கு எண்ணெயிலே வதங்கும் போது இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வதங்கும் போது அது வந்து குழம்புக்காக இருந்தாலும் சரி, கிரேவிக்காக இருந்தாலும் சரி, அது தனிக்கு ஒரு கலர் அதுவே கொடுக்கும், கலர் கொடுக்கும். அதனால் நம்ம அதே மாதிரி எண்ணெயிலே வதங்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய், மிளகு, சோம்பு சீரகம் போட்டு கொஞ்சம் எல்லாமே போட்டு தேங்காய் வந்து கீரி தான் போட்டிருக்கேன், கசகசாவும் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த குக்கர் 5 விசில் வந்ததுக்கப்புறம் 3 விசில்லாம் போனதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட வேண்டியதாங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து குருமா மாதிரி தான் வச்சுருக்குறோம். தேங்காய் ஊற்றி கெட்டி குழம்பு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காலை டிஃபனுக்கு தான் வச்சுருக்கேன், இட்லிக்காக. நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இட்லிக்கு நம்ம ஏதாவது என்னதான் சட்னி வைக்கிறதுன்னு தோணும்ல, ஒரு நாளைக்கு இப்படி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்குது. கடைசியில் இறக்க போயில மல்லித்தலை கருவேப்பிலை இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு, கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு வந்து நான் இந்த மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதேமாதிரி உரப்பு சட்னியும் இருக்குது. சும்மா நம்ம பூண்டு, வரமிளகா, புளி வச்சு அரைப்போம்ல, அந்த சட்னி கொஞ்சம் இருக்குது. சரி, அதோட இதையை ஊற்றி சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். அந்த குழம்பு ஊற்றி சூப்பராக சுட இட்லி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னாலே குழம்பு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.